வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 26 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தி சென்னை சில்க்ஸ் HR ஜோகராஜ் அவர்களின் மகள் நித்யஸ்ரீயின் திருமண நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. 3 மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீ கணேஷ், நல்லூர் வட்டம் பாலு, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில். மார்ச் 4 இரவு காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ கணேஷ், சென்னையிலிருந்து நல்லூர் வட்டம் பாலு இருவரும் புறப்பட்டு 5ஆம் தேதியன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம், மாலை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, 6ஆம் தேதி தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி, 7ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம், இரவு கோவை தங்கள், 8ஆம் தேதி காலை கோவையிலிருந்து தாமும் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு அவர்களும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தி சென்னை சில்க்ஸ் HR ஜோகராஜ் அவர்களின் மகள் நித்யாஸ்ரீ திருமண நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ள வந்து சேர்ந்தோம் என்று ஸ்ரீ கணேஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இன்று அதிகாலை தொடர்ந்து நடைபெற்ற 2 இணையவழி சந்திப்புகள். நாள்தோறும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்த அதிகாலை 5:55 மணிக்கு இணையவழி சந்திப்பு நடைபெற்று வருகிறது. தொடக்கத்தில் முதல் நிகழ்வாக எல்லாம் வல்ல தெய்வமதி என்ற வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாடல் ஒளிபரப்பாகும். இரண்டாவதாக ஒரு திருக்குறள் படித்து மனதில் பதித்து அக்குறள் வாழ்க்கையில் இடம்பெற்ற அனுபவம் பகிர்ந்து கொள்ளப்படும். இறுதியில் பாரதியின் அறிவிலே தெளிவு பாடல் ஒளிபரப்பப்படும். இடையில் நேற்றைய அதாவது 24 மணி நேரத்தில் குறிப்பாக தங்களது மாவட்டம், தங்களது துறை, அதன் வளர்ச்சிக்காக நடைபெற்ற செயல்பாடுகள் பகிர்ந்து கொள்ளப்படும். அடுத்து இன்றும் இனியும் நடைபெற வேண்டிய செயல்பாடுகள் கலந்தாலோசிக்கப்படும். 6:45 மணி வரை நடைபெறும் இந்த சந்திப்பில் மாவட்ட, துறை, கள, மண்டல, மாநில பொறுப்பாளர்கள் 50 பேர் கலந்து கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இன்று காலை முதல் சந்திப்பில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது நேரடி வாரக்கூடுதல். மனிதன் நிற்பதற்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதுபோல நல்லூர் வட்டம் கம்பீரமாக நிற்பதற்கு காரணம் நேரடி வாரக்கூடுதல்கள்தான். அதை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றி இன்று மிக விரிவாகவும் ஆழமாகவும் விவரித்து களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் வழி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக முதல் சந்திப்பில் இடம்பெற்ற 10 களம், 10 மண்டலம், கள, மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், வழிகாட்டி என 25 நபர்கள் அடுத்து 6:45 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறும் சந்திப்பில் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் 100 துறைகள், 40 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடியவர்களாக தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த சந்திப்பு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இக்குழுவினை நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு வழிநடத்தி வருகிறார். இன்று இந்த சந்திப்பில் இடம்பெற்ற முக்கிய கருத்து குழுவாக குழுவை வழிநடத்துவது பற்றியும், அப்படி வெற்றிகரமாக வழிநடத்த அறிவு மட்டும் போதாது, ஏனெனில் அறிவு பிறருக்கு அறிவை மட்டுமே கொடுக்கும். அவர்களை இயக்க அவர்களுக்கு நம் மனதை கொடுக்க வேண்டும். நம் மனதில் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ள நம்பிக்கை எதுவோ அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே நமது உள்ளம் லட்சியத்தால் நிரப்பப்பட்டதாக, நம்பிக்கையால் நிரப்பப்பட்டதாக இருக்கட்டும் என்று அன்பு வழி நடத்தியதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் ஓர் GD நாயுடு நேரில் சென்று நல்லூர் வட்டம் பாராட்டு. திறமையாளர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து. அவர்கள் பற்றி தெரிய வரும்போது அவர்களை பாராட்ட வேண்டும், கௌரவிக்க வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அப்படி ஒரு திறமைசாலி கடந்த 40 ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்பட்டிருந்தால் 195 வகை அல்ல, பல்லாயிரக்கணக்கான மெஷின்களை கண்டுபிடித்திருந்திருப்பார். ஆம், திண்டுக்கல்லில் ராம்சன் மெஷின் ஒர்க் நிறுவனத்தின் சொந்தக்காரர் R. செல்வ மகேந்திரன். உங்கள் தேவை எதுவாயினும் அதற்கு தக மெஷினை வடிவமைத்து தருவதில் வல்லவர், அதுவும் குறைந்த பணத்தில்.
செல்வ மகேந்திரன் அப்படி பல தொழிலதிபர்களின் தேவைகளுக்கு ஏற்ப இதுவரை 195 வகை மெஷின்களை தாமே வடிவமைத்து வழங்கியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமது தொழிலகத்திற்கு ஒரு கிரேன் தேவைப்பட்ட போது அது அப்போது மார்க்கெட்டில் 2.5 லட்சம் ரூபாய் என அறிந்து தாமே அதை 32,000 ரூபாயில் தயாரித்து இன்று வரை அதை பயன்படுத்தி வருகிறார். டெக்னாலஜிங்கிறது சும்மா யோசனை பண்ணலாம். இப்போ நம்ம வெறும் செயின் பிளாக்ல கையில் இழுத்துறோம், அதே ஒரு மோட்ரு போட்டால் என்ன செய்யும், இன்னும் எளிமையாக இருக்கும்ல அப்படிங்கிற யோசனை தான். இன்னும் கொஞ்சம் கையில் இருக்கிறத கொஞ்சம் டபுள் ஸ்பீடாக இழுத்தாக்க என்ன இருக்கும். அப்போ ஒரு கியர் பாக்ஸு, அந்த கியர் பாக்ஸை இது பண்ணுறப்ப நமக்கு அந்த அது ஓடுறப்ப பெரிய பிரமாதமான கரண்ட் செலவு வந்துடாது. வேலை ஈஸியாக களைப்பு இல்லாமல் ஏற்றிடலாம், இறக்கிடலாம். தற்போது அவர் தயாரித்து வரும் மெஷின் மரத்தை தூளாக்கும் மெஷின். விலை மிக குறைவாக இவரிடம் கிடைப்பதாலும் இவர் நேர்மையுடன் கராராக இருப்பதாலும் பல நாடுகளில் இருந்து ஆர்டர்கள் குவிகிறது. அன்று முதல் இன்று வரை தாமும் ஒரு தொழிலாளியாகவே ஒரு சில உதவியாளர்களை வைத்துக்கொண்டு கடுமையாக உழைத்து வருகிறார். சிறிய நெருக்கடியான இடத்தில் பல லட்சம் மதிப்புள்ள மெஷின்கள் இங்கு தயாராகி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அரசு இவரை கண்டு அறிந்து பயன்படுத்த முன் வந்திருந்தால் 100 மடங்கு சாதித்திருந்திருப்பார். நல்ல சம்பளம் வழங்கியும் கடுமையாக உழைக்க தயாராய் இல்லாததால் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை. மங்கள்யான் 3 தோல்வியுற்று அதன் ப்ராஜெக்ட் இயக்குனர் சிவன் மிகுந்த வருத்தமடைந்த போது அவருக்கு ஆறுதல் சொல்லி ஊக்கமளிக்கும் கடிதம் அனுப்பியிருந்தபோது சிவன் அவர்கள் நன்றி தெரிவித்து பதில் கடிதம் வந்தது பற்றி அறியும்போது இவரின் விசாலமான மனது தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட மனிதருடன் இருப்பதே நல்லது என்ற புரிதலுடன் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் சொந்தமாக வெல்டிங் தொழில் செய்து கொண்டிருந்த நல்லோர் வட்டத்தின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தமது தொழிலகத்தை மூடிவிட்டு திண்டுக்கல்லில் செல்வ மகேந்திரன் அவர்களுடன் ஐக்கியமாகிவிட்டார். இன்று செல்வ மகேந்திரன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு நல்லோர் வட்டம் பேராசிரியர் பழனிதுரை, திண்டுக்கல் கோஆபரேட்டிவ் கல்லூரி உதவி பேராசிரியர் பொன்னியம், ஏடிஎஸ் நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ஜெயராஜ் ஆகியோர் சென்று பார்த்து பேசி பாராட்டினர். செல்வ மகேந்திரன் அவர்களின் தொடர்புக்கு 8825493457 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களின் மகள் தர்ஷினி ஜிடிஎன் கல்லூரியில் படித்த 3 ஆண்டுகளும் முதல் மதிப்பெண் எடுத்து இன்று பட்டம் பெற்றார். தர்ஷினிக்கு இளைஞர் கள பொறுப்பாளர் கீர்த்திகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். 10 துறைகளை கொண்ட வாழ்வியல் கள வாரக்கூடுதல் இணைய வழியாக 30 நபர்கள் கலந்து கொண்ட வாழ்வியல் கள வாரக்கூடுதல் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அன்று இணைய வழியாக நடைபெற்றது. புதியவர்களாக புதிய நபர்கள் 8 பேர் கலந்து கொண்டனர். இன்றைய வாரக்கூடுதலினை நல்லூர் வட்ட மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் மருத்துவர் பவித்ரா வழி நடத்தினார். இன்றைய வாரக்கூடுதலில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து ஈரோடு புற்றுநோய் மைய நிபுணர் மருத்துவர் வேலவன், மருத்துவர் கவிசங்கர் ஆகியோர் இணைந்து வழிகாட்டினர். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் புதியவர்களுக்காக நல்லூர் வட்டம் பற்றிய அறிமுகம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் 100 துறைகளுமே ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காகத்தான் என்பதை விளக்கினார் என்று வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார். தையல் பயிற்சி மகளிர் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அன்று திண்டுக்கல் திலகவதி அவர்களால் நடத்தப்பட்டு வரும் தையல் பயிற்சி மையத்தில் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை அனுசரித்து தங்களது சமூகம் சார்ந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கு தங்களது பங்கினை அளித்தது பாராட்டுக்குரியது என்று ஓர் உலகு கள பொறுப்பாளர் சங்கீதா தெரிவித்தார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.